இங்கேருந்து அமெரிக்கா போகிறாங்க. ஒரு ஐயர் சமூகத்தில் பிறந்த பிராமண சமூகத்தில் பிறந்த பெண் வந்து ஒரு தலித் சமூகத்தில் பிறந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை நான் நேரடியாக அனுபவத்தில் பார்க்குறேன். இதுமாரி பல ஜாதிகளை சேர்ந்தவங்களுடைய கலப்பு மனம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, பொருளாதாரம், கல்வி 2 விஷயம் தான் முக்கியமா இருக்குது. ஆஃப்ரிக்கன்ஸ கல்யாணம் பண்றாங்க. ஆப்பிரிக்கர்கள நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல கூட நீங்க யோசிக்க முடியாது. இந்த இந்த வரலாறுகளை படிப்பதும், அந்த வரலாறுகளை ஆய்வு செய்வதற்குடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு மனிதத்தை நோக்கி நம்மள நகர்த்துது. இதுக்கு இணையா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் இருந்தார். அப்படி ஒரு அமைச்சர் இருந்தாரான்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி இருந்தார். எப்ப இருந்தார்னா, ராஜாஜி முதல்வரா இருக்கும்பொழுது, இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார். லண்டன்ல போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்தவர். திருச்சிக்காரர். பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அவர் படித்துவிட்டு வந்த பிறகு, அவரு இங்கிலீஷ் கவர்மெண்ட் அவர பர்மால நியமனம் செய்றாங்க. பர்மால போய் வேலை செய்றாரு. டிஎஸ்எஸ் ராஜனை பார்ப்பதற்கு பர்மால போய் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா கிளம்பி போறார். பையன போய் பார்த்துட்டு வர்றார். திருச்சி வந்த பிறகு டிஎஸ் ராஜனுடைய அப்பாவுடைய அப்பாவுக்கு நினைவு தினம் வருது. அன்னைக்கு திதி குடுக்கணும் இல்லையா பிராமணர்கள். அந்த திதி குடுக்கறதுக்கு அந்த சாஸ்திரிகள கூப்பிடுறாங்க. அந்த சாஸ்திரிகள் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. "நீ கடல் கடந்து போயிட்ட. அதனால நீ வந்து பிராமணன் இல்ல." அப்படின்னு அவருக்கு திதி செய்ய வரல. இத வந்து அவருடைய நினைவலைகள்ங்கிற ஆட்டோபயோகிராஃபில எழுதியிருக்காரு. தமிழினுடைய முக்கியமான சுய வரலாற்று நூல்ல அது ஒரு முக்கியமான நூல். ஆனால் இன்னைக்கு எல்லா சாஸ்திரிகளுடைய பையன்களும் அமெரிக்காவுல பல்வேறு இடங்கள்ல வேலை செய்வாங்க. அவங்க சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க.